சிரிக்கிறத மறந்துட்டோம் அப்படின்னா நோயை நாமளே பணம் கொடுத்து கூப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம். சிரிக்கிறதுனால உடம்பில் இருக்கிற அவ்வளோ வியாதிகளும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க, சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிரிக்கிறதுனால மற்றவங்களுக்கு லாபமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நமக்கு அது லாபம், நம்ம ஹெல்த்துக்கு லாபம், நம்ம உடம்புக்கு லாபம், நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு லாபம். ஸோ இந்த சிரிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. ஆனால் அந்த சிரிப்பை நாம் தொலைச்சிட்றோம். ஏன் தொலைச்சிட்றோம் அப்படின்னா, ஒரு வியாபாரத்துக்கு போகும்போது நம்ம அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி ரொம்ப சிரித்து பேசிட்டோம் அப்படின்னா வரவங்க கடன் கேட்டுருவாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்துடும். அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரிக்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இந்த லிப்பில் ஸ்மைல் கூட இருக்காது, அப்படி இறுக்கமாக நம்ம இருந்துக்கிட்டு பேசி பழகிட்டோம். நீ மேக்ஸிமம் எல்லா கடைகளுக்கும் போய் பாருங்கள், ஒரு 1-2 கடைகளில் தான் கொஞ்சம் அந்த சின்ன ஸ்மைல் இருக்கும். இது எல்லா இடங்கள்லையுமே அப்படி இறுக்கமாக இருப்பாங்க. நம்ம போய் ஏதோ கேட்டோம்னா என்ன வேணும், இவ்வளோ வேலை இந்தாங்க, இவ்வளோ தான். ஸோ ஃபுல் டே இப்படி அவங்க உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த முகம் அப்படி இறுகிடும். இப்படி இறுகி 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 ஒரு லெவலுக்கு மேலே அவங்க சிரிக்கிறதே மறந்துடுவாங்க. சிரிப்பும் அழுகையும் இறைவன் கொடுக்குற மொழி. ஒரு குழந்தை அம்மானு சொல்கிறதுக்கு முன்னாடியே அது சிரிக்க ஆரம்பிச்சிடுது, ஆழ ஆரம்பிச்சிடுது. அதை நம்ம சொல்லியே கொடுக்கல. அப்போ அது யார் சொல்லி கொடுக்குறா? அந்த அழுகையும் சிரிப்பும் இறைவன் கொடுக்குற ஒரு மொழி. அந்த மொழி கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும். இடையில கற்றுக்கிற நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட மொழி. இந்த பிரெயினே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அழுகையும் சிரிப்பையும் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கா. அப்போ அது கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்ல, கடைசி வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்தணும்ல. நிறைய பேர் அழுகையை கூட ஃபீல் பண்ணுறாங்க, அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அழுகையில் ஆனந்த கண்ணீர்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிச்சிருச்சு, அப்போ திடீர்னு அழுவீங்க, அது ஆனந்த கண்ணீர், அது சோகமான கண்ணீர் கிடையாது. அதுவும் சிரிப்புக்கு ஈக்குவலான வேல்யூ தான் சொல்கிறாங்க. அதாவது திடீர்னு ஒரு சந்தோஷம், திடீர்னு நீங்களாம் எதிர்பார்க்காத ஒருத்தர் நின்றுட்டாங்க, அதுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். நம்ம சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு தோற்றுட்டோம், இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாது, இது போல் புலம்பல்களை பண்ணிக்கிட்டு அழுறது தான் இருக்கக்கூடாது. ஒரு யோகா பண்ணும்போது கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வரும், அது அப்படியே இறைவன் கூட போய் சேர்றது. அதனால் சிரிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு அசட்டு. அது யாரும் எதுக்காக மிஸ் பண்ணிக்காதீங்க.